சரியான குளிரா இருக்கு தங்கம். குடு குடு இப்படி சுத்து 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 சுத்துடி. நீங்க லூசண்டா உங்களோட சேர்ந்து சுத்து 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 சுத்து. அதான் நான் வந்துட்டேன். ஓ மலை, my God, மலை. மலை மக்களே. Dairy breeds with average weight of தங்கம் 580 கிலோல இருந்து 700 கிலோ மட்டும் வளரும். வளருமா இந்த மாடு. ஆனா இந்த இருக்கிற மாடுகளுக்கு தெரியாது இந்த மாடை வச்சு எவ்வளவு உழைக்கிறாங்க. இதெல்லாம் தெரியும்னு சொன்னா இந்த மாடுல என்ன செய்யும் சொல்லுங்க. அந்த மாடு வெளிக்கிட்டு போய் அது பாலை கொடுத்து அது காசை வாங்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு படுக்கு. குட் பாய் இவ்வளவு செய்ய நினைக்கிறேன். ஆனா பாக்க நல்லா தானங்க இருக்குது. உங்களை தூக்கி போட்டு இல்ல நான் போறேன். பாய். சத்தியமா எனக்கு என்னடா பாரு. இதே மாதிரி தான் நம்ம வீட்டுலயும் வந்து ஒரு மாடு வருதுங்க. அந்த மாட்டுக்கு நீங்க ஒரு டைமுக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த மாடு தொடர்ந்து அதே டைமுக்கு வரும். பாருங்க அந்த மாடுலாம் விட்ட மாடுலாம் நம்ம போகலாம். உண்மையா இதை வந்து எல்லாரும் பார்க்கணும். உண்மையா நேர்ல வந்து பார்க்கணும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டே 2 டே 3 சொல்லி எங்களுக்கு தெரியல. ஏன்டா நாங்கள் ஒரே நாளில் 2-3 வீடியோ வந்து கவர் பண்ணனால முறைப்படி பார்த்தா வந்து இன்றைக்கு வந்து டே 3 சரியா, எங்களோட ஹனிமூன் டே 3. இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நோரெலியாவில் வந்து இருக்கிற முக்கியமான இடங்களை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் எனக்கு பிடிச்ச பிளேஸுக்கு நம்ம போக போகிறோம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் சொல்லுங்க. எனக்கு என்ன பிடிக்கும்? அம்பைவேல ஃபார்ம். அம்பைவேல ஃபார்ம் இல்லை, எனக்கு பிடிக்கும். என்னது? நான் தான். என்னடி உங்களை தாண்டி எனக்கு இன்னொன்று பிடிக்கும். என்னது? ஏசப்பா. ஓஹோ என்னடி எனக்கு தெரியும். எங்க டேடா உங்களோட மம்மி மாதிரி. பெர்ஃப்யூம் சாப்பிட்றதுல எனக்கு கூட பிடிச்சது என்ன? ஐஸ்கிரீம். நீங்க என்ன புரிஞ்சு கொண்டது இவ்வளவு தானே? உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும். அதுக்கு மிக முக்கியமா எனக்கு இன்னொன்று பிடிக்கும். எனக்கு ஆல்வேஸ் நான் அந்த விஷயம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். என்னது? ஸ்ட்ராபெரி. இதை கட் பண்ணிடுங்க தங்கம். என்னடி? இல்ல உண்மை எனக்கு தெரியும். என்ன டீ பிடிக்கும் தங்க. ஐயோ டீ தானே. நாங்க தானே ஒரு டீ ஃபேக்டரி இருக்காங்க தங்கம். அம்பைவேல ஃபார்ம் வந்திருக்கு சரியா, அங்க இருந்தா நமக்குரிய மில்க் பவுடர் வந்து வருது. இந்த ஃபார்ம் க்ளோஸ்ட் சொன்னா எனக்கு டீ கிடைக்காதே. இங்க இருந்தா எல்லாம் வருதுன்றீங்களா? இதானே நாங்க மில்க் ப்ரொடக்ஷன் இங்க தானே நடக்குது. ஓ மை காட். உண்மையாடி? இந்த இருக்குடி டீ ஃபார்ம். அங்க பாருங்க, அங்க என்னென்ன இருக்குன்னு அதுல போட்டுருக்காங்க. கேஃபே ஃபார்ம் ஷாப், கேஃபே அண்ட் ஃபார்ம் ஷாப்ல பிட்சா இருக்கு, பர்கர்ஸ், ஃப்ரைஸ், ஹாட் சாக்லேட், மில்க் ஷேக், ஃப்ரெஷ் மில்க், டீ, தென் காஃபி எல்லாம் இருக்கு. ரைட். அப்ப சாரியா, நீங்க என்ன பேரு புரிஞ்சு கொண்டது இவ்வளவு தானே? நோ வே அப்படி இல்ல. அப்படி நினைக்காங்க, தவறா நினைக்காதீங்க. இப்ப கொஞ்சம் காட்டு நீ எனக்கு சாரி சொல்லு மேடம் முதலாவது. ஓகே சாரி. கொஞ்சம் அதுல காலில் விழுறவனும் கொஞ்சம் அதுல சொறி கட்டுற வாழ்க்கையில தோத்ததாக சரித்திரம். மன்னிப்பு. சரி இப்ப அவட்ட கேப்பமா போய் என்னன்னு கேப்போம். எப்படி விசிட் பண்ற? என்ன ரோட்டில் உடஞ்சி போய் கிடக்கு. எப்படி பாப்பா போற கேளுங்க. අයියා ෆාම් එකට ෆාම් එකට කිලෝමීටර් 6ක් යනවා සර්. තව ඉස්සරහටද? මේ පාර කිලෝමීටර් 3ක් යනවා අබේවල රේල්වේ ස්ටේෂන්. අතරින් දකුණට කිලෝමීටර් 3යි නිව්සීලන්ඩ් ෆාම් කියලා අහන්න සර්. ඒක තමයි බලන්න. හරි thank you. මේක මොකක්ද? මේ යෝගට් ෆැක්ටරි දිනෝනේ. යෝගට් ෆැක්ටරි. මේක දිනවා රෙස්ටෝරන්ට් එක දිනවා චීස් එක කරනවා. ඒ දිනවා. හරි thank you. මඩල පො. ඔව්. අතකුඩි වෙලා වෙන සිකම වැඩ කරනවා. හරි bye. So இது வந்து யோகட் ஃபேக்டரி. நம்ம இது வந்து அம்பைவேல ஃபார்ம் கிடையாது. அம்பைவேல ஃபார்ம் தான்ங்க. அம்பைவேல ஃபார்ம்ல வந்து இது ஒரு சைடு பின்னுக்கு வெஹிக்கிள் சைடு. ஓகே. இப்போ வந்து நாங்க போகணும். அத மேப் வந்து சரியா தான் காட்டி இருக்கேன். மேப் வந்து ஓகே தானங்க. அதான் நீங்க மேப்பை நம்பர் இல்ல, கட்டின பொண்டாட்டி நம்பர் இல்ல. இப்படி சொல்றா?
உன்னை நம்பிக்கை இல்லாமல் அடி உன்னை கல்யாணம் கட்டிட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். கல்யாணம் என்ன பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குமெண்டே உங்களுக்கு தெரியல. உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், டீ பிடிக்கும், ஸ்வீட்ஸ்ன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ்ன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாடு நிக்குது அங்க. காருக்குள்ள மாடி நாங்க இருக்கோம், காருக்குள்ள ஒரு மாடி இருக்கு வாக்கலையா நீ? காருக்குள்ள தங்கம் நான் வந்து மனுஷன் தாங்க. நீங்க அங்க பாருங்க என்ன மாடு மாடு. ஓ மை காட், அப்படி சொல்லுறேன் நான் சட்டு போட நிப்பாட்டினா அப்புறம் பள்ளத்துல விழுந்துடும். இது என்ன கருப்பு வெள்ள மாடா இருக்கு? அம்பை வேலை வந்து ஃபுல்லாவே கருப்பு வெள்ள மாடுது. உண்மையா? இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுவோம் மக்களுக்கு, அதை என்ன செய்து காட்டுவோம். எப்படி இருக்கு? எல்லா மாடும் யோசிச்சுட்டு இருக்கு. சில மாடு டயர்டாகி படுத்துட்டு சாப்பிட்டு. எங்கட இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? ஃபன்னா இருக்கா, சூப்பரா இருக்கா, நீங்களும் என்ஜாய் பண்றீங்களான்றதை வந்து கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம புதுசா யாராவது வந்து இந்த வீடியோ வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது வந்து யாரும் புதுசா கல்யாணம் முடிக்க போறாங்க சொன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்ன சொன்னா நாங்கள் வந்து நிறைய நாங்க ஸ்டே பண்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன் தானே. சோ அங்க வந்து நீங்க சொன்னா அது வந்து நாங்க விழுவா நினைச்சிட்டு இருந்தா ஒரு காட்டு ஏரியா. ஆனா வெளியில வந்து மெட்டல் ரோடால வரும்போது தான் நினைச்சா ஐயோ இது வந்து உண்மையா சிட்டி மாதிரி தான் இருக்கு, நமக்கு தான் மறந்து பார்த்தோம்னா காடு காடு நம்ம நினைச்சிட்டு. சோ அது எல்லாத்துக்குமே ஈஸி ஸ்பாட். இதெல்லாம் காட்டுங்க இந்த மலை பிரதேசத்தெல்லாம். இப்ப சரியா வந்து பாத்தீங்கன்னா 3 மணி 3:17 தான் நாங்க போய் சேருவோம் போல. ஆனா உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து பிளான் பண்றது உண்டு. இப்ப எப்படி சொல்றேன், கூகுள் மேப்ல வந்து போட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணுவோம் நார்மலி இங்க போவோம்னு சொல்லி. ஆனா போயின்றக்குள்ள ஸ்டடு நான் வந்து முன்னுக்கு வந்து நிறைய நல்ல லொக்கேஷன்கள் நிறைய இடங்கள் வந்து வந்துடும். மன நிம்மதியா இருக்கு. என்ன மன நிம்மதியா இருந்தாலும் 5 நாள் முடிஞ்சோன்னா சனியாருக்கு ஸ்கூல், என்னுடைய வேலையும் ஸ்டார்ட் ஆயிரும். என்னுடைய வேலைண்டா என்ன? ஆனா தங்க எனக்கு அதனால இன்னொரு 5 days எனக்கு ஸ்கூலுக்கு லீவ். இன்னொரு 5 days ஸ்கூல் லீவா? 1 week லீவா? 1 week இல்ல 1 month. 1 month? அடப்பா, அப்ப நான் செத்தேன். ஏலேவல் ஹாலிடே. ஆனா உண்மையா நான் ஒரு டீச்சராக வந்து நான் இங்க இந்த 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 இது போட்டுருக்கு, ஏதாவது காட்டுங்க. தி காட்டேஜ் அம்பைவேல. தி காட்டேஜ் அம்பைவேல. நாங்க அம்பைவேல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த நீங்க வாங்க நம்ம அதெல்லாம் போய் பார்ப்போம். போவோம்னே. ஓகே, இந்த இடங்களை பார்க்கல உங்களுக்கு எப்படி விளங்குது சானியா? சந்தோஷமா இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆனா நான் உண்மையா கார்ல வந்ததை விட பைக்ல வந்திருக்கலாம் நான் ஃபீல் பண்றேன். உண்மையாவா? அப்ப பைக் இருக்கிற ஒரு போய் நீங்க லவ் ஒன்று வெயிட்டிங் பண்ணிருக்கலாமே. என்ன உங்கள்கிட்டயும் ஒரு பைக் இருக்குது இல்லைங்க? அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகடான பைக் தானே வேணும். இதுக்கு அதுல வந்தா புகஞ்சு போயிடும். நீங்க அதுல போகாத இடமே இல்லையே. அதுல நான் ஜெஃப்னாலாம் போயிருக்கிறேன். ஜெஃப்னா போயிருக்கீங்க, இன்னொரு இடம் ஏதோ ஒரு இடம் போயிருக்கீங்க. ஜெஃப்னா போயிருக்கேன், ரத்னபுரிலாம் போயிருக்கேன். ரத்னபுரி இல்லைங்க, ட்ரிங்கா போயிருக்கேன். அந்த இடத்துல பேர் இது வரல. இங்க ஸ்ட்ராபெரி சரியான ஃபேமஸான ஒரு இதுதானே தாங்க. ஸ்ட்ராபெரி ஃபேமஸ் தான். நாங்கள் முன்னுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இருந்துச்சு. அதில் விலையோரு கேட்கணும். அது மட்டும் இல்லை சாணி, நான் இன்றைக்கு யோசிச்சேன்னு சொன்னால் நாங்கள் போகிற ஒரு இடங்கள் லொக்கேஷனும் அவங்களோட ஹோட்டல் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து இல்லை நாங்கள் கரெக்டாக ஷேர் பண்ணி விடுவோம். ஷேர் பண்ணுற மூலமாக இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பார்த்தாலும் டித்வாவில் சரிஞ்சிட்டா மண் சரிவா புள்ள கிடக்கு. அப்போ வீடியோ பார்க்குறாங்களுக்கு ஒரு பிரயோசனம் வேணும் தானே. நான் இந்தந்த இடங்களுக்கு வந்தா இந்தந்த நம்பர்களுக்கு கால் பண்ணா ஸ்டே பண்ணலாம், இவ்வளோ இவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம நைட்டுக்கு அந்த அங்கிள்கிட்ட சமைச்சு தர சொல்லியிருக்கோம். அவர் சமைச்சு தெரியாது. நாங்கள் இருக்கிற அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த அங்கிள் ஐ அந்த அண்ணா இது பெரியா என்ன வேணுமா? வேணும்டா சொல்லுங்க தங்கம், நீங்க சொன்னீங்க நிப்பாட்டி. சரியா? மேப் சரிதானே? மேப் சரியா தான் போகுது. என்ன சுத்தி பாம்பு மாதிரி ஓடி கொண்டிருக்கோம். ஆனா இந்த ரோட்ஸ் நல்லா தான் இருக்கு. என்ன அது
ஸ்ட்ராபெரி எங்க பார்த்தாலும் ஸ்ட்ராபெரியா நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் தேங்காய் விட் பண்ணி கொண்டு இருக்கு ஸ்ட்ராபெரி இங்க எங்க பார்த்தாலும் ஸ்ட்ராபெரி அந்த ஒரு பாடு ஸ்ட்ராபெரி பண்ணே விண்வெளி கண்ணே பாட்டு சில்வர் ஸ்பூன் கையோடு பிறந்தவளே ஆப்பிள் போக்குறேன் தங்க தட்டில் சோறு பென்ஸ் ஏசி காரு இருந்து அந்த இன்னொரு பாட்டு ஒன்று ஒண்ணுமே தெரியாது உள்ள தெரியாது. இப்ப நம்ம இறங்குறோமா ஏறுறோம்? இப்ப நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இறங்குறோமா? ஃப்ளவர் பொக்கே. நமக்கு என்னது ஃப்ளவர் பொக்கே? தாங்க நீங்க ஃப்ளவர் பொக்கே எனக்கு வாங்கி தரணுங்க. நீங்க என்னதாங்க நீங்க இந்த டைம்ல என்ன ஒரு குயினா ஃபீல் பண்ண வைக்க. குயினா தானடி உன்னை நான் ஃபீல் பண்ண வச்சிருக்கேன். உனக்கு உடுப்பு கழுவி தாரேன், உன காலை பிடிச்சி விடுறேன். உடுப்பு கழுவிட்டாங்கடா அங்க இருக்கிற அண்ணாட்ட கொண்டு கொடுத்தா இதை கழுவிட்டாங்கன்னு சொல்லி கொடுக்குறீங்க. சரி, ஏதோ ஒரு விதத்துல உன்னை கஷ்டப்பட விடாம நான் அந்த வேலையில வந்து சுகமா வந்து முடிச்சு தாரானா இல்லையா? நான் தானே கழுவணும். அப்படி என்ன இல்ல, என்ன மூளையை பாவிச்சு ஏதோ ஒரு விதத்துல நான் உனக்கு ஏதாவது செய்வேன். மூளை இருக்காதுங்க உங்களுக்கு? மூளை இல்லாம இருக்கு மாதிரி. மூளை இருந்ததை நீங்க என்ன வெடிங் பண்ணி இருக்க கூடாதுங்க. அதெல்லாம் உண்மைதான். என்ன சித்தி அவள் இருக்கா சரியா? அவ சொன்ன அஷானி இந்த வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணுதான் ரேஸ் பண்ணணும் நினைச்சா என்னத்தை ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டா. நான் சொன்னேன் என்ன சித்தி என்ன எல்லாம் நிக்காங்க இதுல கேம் ஆயிட்டு போல இருந்தா நிக்க போற எவ்வளவு சனம் நிக்கிது. இது வந்து அவங்க சொன்ன ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்ல இவ்வளவு பேர் நிக்கிறதா? ரயில்வே ஸ்டேஷன். ஓ நோ. அவ சொன்ன வரது போல வாங்க நம்ம போயிட்டு பாப்போம். போய் பார்க்கலாமா? ட்ரெயின் வருதுல்ல. சரிடி, நீ இறங்குறமா நான் இறங்கலாமா? ஃபோன் தாங்க. ஐயோ ட்ரெயினை பார்த்து கொத்துமேலே ட்ரெயின். இது வந்து கொத்மலே ரயில்வே ஸ்டேஷன் அல்லது ட்ரெயின் வந்து பாஸ் ஆகிற இடமுக்கு வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி. நான் ஜோய் விட்டுட்டு ஐயோ இது வந்து இதுல நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்கு பாருங்க. பெரிய பெரிய மரம். இங்க பைன் ட்ரீஸ் கூட இருக்கு. சைப்ரஸ். இந்த கிரீன் கலர் காருக்கு பின்னுக்கு போய் உங்களோட கிட்ட அங்க போட சொல்றானா? ஃபைன் பண்ண போறானோ? ஐயோ ஏங்க சீட் பெல்ட் கண்டுட்டானோ? அதுயா ஐயோ ஸ்டாப் பண்ணுங்க. இருக்கிறது இப்போ போட்டோம். பைத்தியமா தான் ஒரு டென்ஷன் ஆகி போட்டார். கடந்து கத்துறான் கடந்து. இந்த இருக்கு அம்பேவல்ல ரயில்வே ஸ்டேஷன். இதான் அம்பேவல்ல ரயில்வே ஸ்டேஷன். யா ஃபுல் ஆஃப் ஃபாரினர்ஸ். நம்ம எப்போங்க போட்டுமேனே சரியான க்ரௌடாக இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேலையும் மக்கள் அதாவது ஒரு வாகனம் போனால் ஒரு வாகனம் நிற்கணும். அதுதான் விஷயம். அந்த போகுது ட்ரெயின் போகுது. பயங்கர ஒரு என்ன சொல்ற
ஃப்ரெஷ்ஷான ஒரு இடம் மாதிரி. இடம். நீ காசு நீங்க கொஞ்சம் எடுக்கலாம். நீங்க எடுக்கலாம். ரோட் கிளியர். ஜூம் அவுட் பண்ணு. ரோட் கிளியரா? கிளியர். கவனம் சைடு ஒத்த அடி பாதை என்ற அம்பேவல வைன் ஸ்டோர். அம்பேவல எல்லாமே இருக்கு. கவனம் முன்னு பஸ். BMW கார். மேல ஒரு கிளாஸ் திறந்து இப்ப மூடுவாங்க. உண்மையாவா? அம்பேவல் நியூசிலாந்து ஃபார்ம் இன்னொரு 3 கிலோமீட்டர். நியூசிலாந்து ஃபார்ம். இங்க சேஞ்ச் இருக்குதானே கையிலனே? ரெடி எடுத்துட்டா போகணும். நான் நினைக்கிறேன் ஒரு 500 கேட்பாங்க டிக்கெட். அம்பேவல குளமும் இருக்குதான். மாஷா அல்லாஹ் வாட்டர். நானும் ஃபர்ஸ்ட் டைமா உண்மையாவே இவ்வளவு நாளைக்கு. என்ன ஃபீல் பண்றீங்க தங்க? நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா டிராஃபிக்காரன் வந்தா நான் பயந்து போயிட்டேன். சரி 2000 ரூபாய்க்கு துண்டு. சாரி தங்க. நீங்க சீட் பெல்ட் போடுங்க. சீட் பெல்ட் மறந்துட்டேன். நானும் அத நோட் பண்ணினேன். துறை பார்த்தா ஒண்ணும் கைக்கல. நல்ல டிராஃபிக். விட்டுட்டான். பா என்ன இங்க கொஞ்சம் இருட்டு மாதிரி இருக்குல்ல? மலை மரங்களோட உயரத்தை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பெரிய உயரமான மரம். இவங்க வாரதாங்க. சரி யாரு? நம்ம இங்க வந்து நடந்துதான் போகணும். வெஹிக்கிள் நமக்கு சூட் ஆகாது. அப்படியோ? அப்ப இறங்கி நடந்து வா. sorry.com தங்கம். இவ்வளவு தூரம் நடக்கிற அளவுக்கு நமக்கு ஸ்டெமினா எல்லாம் காணாது. அப்படியா? அப்படி ஓடி கொண்டிருக்கு. அதான் ஃபுல்லா ஏறுது. அதனால ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரை போட்டு தான் ஓடி கொண்டிருக்கோம். எப்படி எனக்கு இன்னைக்கு ஏதோ வருதா? வெயிட் பண்ண சொல்லுங்க அவங்களே. நம்ம டேஷ் ஆகி பிச்சு பறந்து போகுது. உங்களோட ஆல்டோ முக்கிட்டு இருக்குதாங்க. ஓண்டாப்பா ஓமன்றா. நீ ஒரு நக்கல் அடிக்கிறா. நான் அப்படி சொல்ல மாட்டேங்க. ஆனா இங்க பாக்குற இடம் எல்லாம் கேரட் தான் இருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம மற்ற இடத்துல வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கணும்னு சொன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ்ல கரெக்ட் எல்லாம் 2-3 தான் போடுவான். அதான் 2-3 துண்டு யாருக்கு துண்டு தான் இருக்கு. தேர்ட் இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா சோறு மாதிரி கரெக்டா போட்டு விட்டுருவாங்க. கேரட்டும் லீக்ஸும் கூட போடுறாங்க இங்க. அது ஒரு இங்க பாருங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்னஸா இருக்கு. ஆக்களும் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. அதாவது இந்த நம்ம இடங்கள்ல வந்து ஃபுட் சிட்டில தான் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வந்து பார்க்கலாம் நாங்க அந்த ஃப்ரீஸ்ல. சும்மா இதான் அம்பேவல குளம். ஐ திங்க் மழை பெய்யுதாங்க. ஓ மை காட். மழை இந்த அம்பேவல ரிசார்ட். இங்க பாருங்க இங்க ஃபிஷிங் செய்யறாங்க. ஃபிஷிங் செய்யறாங்களா? இங்க இருக்கு you are entering அம்பேவல farm. வந்துட்டேன் 1.9 கிலோமீட்டர்ஸ். மழை பெஞ்சு கொண்டிருக்கேனே. கூட இருக்கு தானே? கூட இருக்கு தானே காருக்குள்ள கூட இருக்கு. 2 கூட இருக்கு. நம்ம நாளைக்கு வரும்போது நமக்கு இறங்க ஈஸியா இருக்கும் போல. இறங்கிட்டு தானே வருவோம். இறங்கும். இதே தான். நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். சோ வந்து அந்த அனுபவத்தை எக்ஸைட்டிங்கா இருக்கா உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன். சரியா? எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? நாங்க எப்படி ரியலா ஃபீல் பண்ணுவோமோ அந்த ரியல் ஃபீலிங்கை வந்து நான் உங்களுக்கு தருவேன். சரி. நிறைய பேர் நீங்க பாத்துறீங்களா? இல்ல தங்க. ஆனா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நாங்க அம்பேவல போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்குற இடம் எல்லாம் கிரீனாவே இருக்கு. கிரீனிஷ்.
இரவு அதாவது காலையில ஃபுல்லா சுத்துறது, இரவில போயிட்டு ரூம்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது. ஏன்னா இரவு ரூம் போனோம்னா ஃபுல் டயர்ட் ஆயிரும். அப்படி அதோட இரவுல வந்து இங்க ஓடிலாம் இருக்குது. இரவுல ஓடையில ஏன்டா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு வந்து இந்த ரோட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பனிமூட்டம் ஆயிரும். அதான் சரி. இப்ப நான் இங்க நம்ம ஹோட் அண்ட் பிரெயின்ஸ் போயேலுமா? போயலாது. அம்பவேல மட்டும் தான் பார்க்கலாம். அம்பவேல பார்த்துட்டு வரைய 5:30-6 மணி ஆயிரும். அதுக்கு திரும்பி ரூமுக்கு வர அவர் டின்னர் செஞ்சு வச்சுட்டு போய் சாப்பிட்டு படுத்தாரு. நான் அம்பேவேல பார்த்துட்டு இதுல பக்கத்துல தான் இன்னொரு வாட்டர் ஃபால் உண்டு இருக்கு. ஓகே. அந்த வாட்டர் ஃபால் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஓகே வரோம். வந்து டீயா தான் குடிக்கிறா நீ? நான் சொன்னேன் எனக்கு டீ பிடிக்கும். இந்த ரோட்ஸ் எவ்வளவு வடிவா சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குதுங்க. நம்ம ஊர்ல வந்து மரத்துல இந்த குச்சி தான் கூட இருக்கு. பிரான்ச்சஸ் எல்லாம் இதான் இந்த ரோடு இவ்வளவு. நீங்க இப்ப வீடியோ கட் பண்ண பிறகு ஒரு பாட்டு போடலாம், இதுக்கு சூட் ஆகிற பாட்டு. என்ன பாட்டு? Country roads take me home to the place I belong, West Virginia, Mountain Mama. அந்த சாங் பண்ணிங்களா? ஃபுல்லா அப்படியே போட்டுறோம். நீ எனக்கு அந்த சாங் லிரிக்ஸ் ஃபுல்லா தெரியாது. அங்கே ஃபுல்லா இதுங்க எதுவும் இல்லை. நீ ஏறுறது கஷ்டப்படுது. ஃபர்ஸ்ட் கியரை போட்டு உங்களோட வயசை போடுங்க. வயசு இல்லையாண்டோம். எந்த பெரிய ஃபார்ம் டாப் அது? நான் நினைச்சேன் சும்மா ஒரு கண்டின் மாதிரி இருக்கு மண்டி. இங்க பாருங்க, இது என்னடா இவ்வளவு பெரிய ஃபார்மா கிடக்கு? ஓ மை காட். வந்துட்டு இங்க மாடு உள்ள மாடுதானடி. மாடை பார்த்து ஏண்டி மாடை பார்த்தோன்னு ஏண்டி சர்ப்ரைஸ் ஆறா நீ? நான் அது ஒரு ஸ்பெஷலா நினைக்கிறது. தங்க உண்மையா நல்லா இருக்குதுங்க. சீரியஸ்லி நல்லா இருக்கா? உண்மையா நல்லா இருக்குதுங்க. அப்படியா? யா நான் பாட்டு தான் பாட போறோம். நீங்க கொஞ்சம் வயசுல போடுங்க, கிளியரா வியூ விளங்குது இல்ல? ஓகே இப்போ விளங்குதா? ஓ தங்க பாருங்க, மலை முகில். யா நம்ம இங்க பார்க் பண்ணுவோம். என்ன காரை பார்க் பண்ணி போட்டு சரியா? இதுல பார்க் பண்ணியா? இதுல பார்க் பண்ணேன். ஓகே ஃபைனலா வந்துட்டோம். ஓ மை காட், மலை மக்களே, மலை மலை மலை. சட்டு புட்டுன்னு சொல்லி திறந்து கொடை எடுத்துடணும். கூட ஓ ஏற்கனவே குளிர். இதுல வர இருக்கக்கூடாது. மலைண்டா. நான் ஒண்டை விரிக்கிறேன், நீ ஒண்டை பிடிங்க. ஓ ஓகே வைக்கலாம். நீங்க நினைஞ்சாலும் பரவாயில்ல. போனுகள் மைக்கில் மனுஷன் நீங்க. சரியான குளிர் தங்கம். ஃப்ரீஸ் ஆகுது, சத்தியமா ஃப்ரீஸ் ஆகுது. அந்த இருக்கு, அந்த இது இருக்குல்ல, க்ளோஸ் பண்ணுங்க. தண்ணி ஓகே ஓகேவா? போமா. என்ன மணக்குதுங்க? மாற்ற சாணம் தான் மணந்து கொண்டிருக்கு. தங்க நமக்கு கூட இப்படி வீடு எல்லாம் இல்ல தங்க. கம்மியே எப்படிங்க? இப்படி வீடு வந்து மாடுக்காக தான் கட்டுற, மனுஷனுக்கு கட்டுறதில்ல. உனக்கு விட கட்டித்தாரேன் இப்படி வீடு. மனுஷன் இருக்கிறதுக்கு வேற வீடு. பேக்கு தான். இது எனக்கு என் லண்டன் நம்ம அனுப்புனது, மறக்கலாம். இந்த இருக்கிற பேக். செம்ம குளிரா இருக்கு உண்மையாவே.
குளிர் வந்து வேற லெவலா வேற இருக்கு. லெவல் தாங்க எல்லாமே இருக்கு. எவ்வளவு வாகனம் வந்திருக்குன்னு பாருங்க சாணி. ஃபுல்லாவே ஆட்கள் தான். என்னண்டா நாங்களும் ஜாக்கெட் கிளவுஸ் எல்லாம் போடலாம், இந்த குளிரை வந்து நாங்களும் ஃபீல் பண்ணணும் போட்டுதான் அதில் போடாம தெரியுது. இதுதான் என்ட்ரன்ஸ். யா டிக்கெட் கவுண்டர். யா பெரியவர்கள் 400, சிறுவர்கள் 200, பாடசாலை மாணவர்களுக்கு 100, ஃபாரினர்ஸுக்கு 1500, ஃபாரின் சில்ட்ரன்ஸுக்கு 1000. சரி இதால போ. போங்க நிமித்தி எடுத்துட்டு போங்க. வடிவா மகனை காட்டுங்க. இது என்ட்ரன்ஸ். முன்னக்கு வடிவான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ ஜோய் வந்து பின்னுக்கு வந்துட்டு இருக்க. கொடையை பிடிச்சிட்டு வார மக்களே, என்ன அவ்வளோ குளிர். மில்கிங் ஹவுஸ். தா கதைங்க, அவங்க கதைச்சு காசை கொடு. பர்ஸ் உங்கள்கிட்ட பேக்ல இருக்கு. இருங்க நான் எடுக்கிறேன். வாங்க எடுங்க மீனுக்கு. பர்ஸ் எடுக்கா. பர்ஸா விட்டுட்டு வந்துட்டேனா? பாருங்களையா? ஓ கார்ட் பேமெண்ட் இருக்கு. இருக்கா? ஓகே. கார்ட் பேமெண்ட்டுக்கு வச்சிருக்கு தானே? வச்சிருக்கு தானே. சரி. வச்சில போய் வேணும். பர்ஸ் உண்மையா காருக்குள்ளே இல்லை ஹோட்டல் இல்லையா? இல்லை கார்ல. சோரா ஹாட் டாக் வாங்கிட்டு வச்சு நான் மறந்துட்டு. இது எப்படிங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. போய் கார்ட் பேமெண்ட் मशीन कर दें. एड्रेस देखा एड्रेस 800. मशीन वर्क करने के लिए परमिशन लिया. अयो not work. நான் எடுத்துட்டு வரேன் கார்டு. என்ன தங்கம் நீங்க இப்பதான் பின்ன கையை வச்சு பார்த்தா என்ன பண்றீங்க? என்ன சரி கொடுங்க. எப்படிங்க? ஐயோ நான் வந்து இப்போதான் வந்து பின்ன கையை வச்சு பார்த்தேன். பர்ஸ் இருக்கு நல்ல காலம். அது சில மிஷினுக்கு வந்து கார்டு வந்து எடுக்குது இல்லை, என்ன பிரச்சனை சொல்லி தெரியல. சில மிஷின் நான் ஆல்ரெடி ஃபுல்லாக எல்லாம் வச்சுல தான் பே பண்ணுறேன்னா சில மிஷின் என்ன கார்டு கொடுக்க? கமர்ஷியலில் கொடுங்க. ஃப்ளாஷ் அக்கௌண்ட் சில இதுகளுக்கு இருக்கு. அந்த NFC சப்போர்ட் பண்ணலாட்டி கஷ்டம். ஓகே எந்த கூட தானே அது அவங்க கூட வச்சிருக்கீங்க. நடந்து போய் விட்டுட்டு வந்துடாது. செய்யும் போது கஷ்டமா இருக்கு கொண்டு வச்சனால். ஆனா நீங்க எப்படி செய்வீங்கன்னு சொல்லி நான் நீங்க அதை கார்டுல கொஞ்சம் மாதிரியா வைங்கம்மா, இல்லை கீழே கொட்டிடும். ஐயோ அதை கார்டில் வைக்கிற இடத்துல வைங்க. அதான் உங்க இந்த பாய்ஸோட ட்ராவல் பண்ணிடலாது. அவங்க பர்ஸையும் காரையும் வந்து உங்களோட வைஃப் மாதிரி பார்த்து கொள்வாங்க. போங்க. டிக்கெட் இதில் சானிடைஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இதில் டிக்கெட்டை கொடுக்கணும். அது ஒரு வாகனங்கள், அதாவது வெஹிக்கிள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து போயிடாது. உள்ள அது 1 2 3 सेकंड बिल्डिंग ने ओ கூட எவிரிங்க வார. இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குடா. அப்போ காலை வைக்க எப்படி அமர்த்தப்படுது என்ன வச்சுட்டு போ. இன்னும் பெரிய பெரிய மாடா இருக்கு தங்கம். ஓ இப்போ அந்த மாடை பார்க்குறேன் நான். பெரிய பெரிய மாடா இருக்கான். பெருசுதான். நீ அது காலெல்லாம் பாருங்களேன் எந்த உயரத்துக்கு இருக்கு மாடு. கவனம் உங்களோட உயரத்துக்கு இல்லை உன்ன மாதிரி தான் இருக்கு மாடு. அதுதான் உண்மை. நானும் கதைக்க கூட ஒரு மாடை பார்க்க வந்துருக்கு. எந்த உயரத்துக்கு இருக்கு தெரியுமா அந்த மாடு? காட்டுறேன் ஜூம் பண்ணி. அவள் சொல்றது சரியாண்டு பாருங்க.
அதாவது அதை வந்து இப்படியே கட்டி வச்சு போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்களாப்பா. பெல்ட் இதுக்குள்ள போய் பார்க்கலாமா? உட்பிரவேசிக்க கூடாது. அங்கால செகண்டுக்குள்ள போகலாம். அங்கதான் உட்பிரவேசிக்கலாமா? ஓ மை காட். மங்களே, கூடுதலாக வந்து நாங்கள் வந்து வீடியோக்கு வந்து வரலாட்டியும் உங்களுக்கு இதோடைய காட்சிகள் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு என்றதை வந்து நாங்கள் வந்து காட்டுவோம். எங்களோட சேர்ந்து அந்த மாட்டை பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மாட்டை பாருங்க, அந்த நிக்கிற மாடு எந்த பெருசா இருக்குன்னு சொன்னதானே நான் மாடு யானை சைஸுக்கு இருக்கு. ஓண்டாப்பா டிராக்டர். நான் சொன்னது நீங்க அங்க பாருங்க, இன்னொரு மாடு ஏறிட்டு நிக்குது பாருங்க. இந்த இவ்வளோ இதே நம்ம வீடியோ எடுத்து நிற்போம் போல இருக்கு. இதை தாண்டி நிறைய இடத்துக்கு போகணுமா சாணி? ஓ விலங்கு தானே நான் சொல்லல, நீங்க நினைக்கிறீங்கன்னா அது சும்மா சொல்றேன். உண்மையாவே பெரிய மாடு தங்க. இது எல்லாமே என்ன பிரச்சனை சொன்னா குடையும் பிடிச்சு கொண்டு கஷ்டமா காத்து இழுத்து கொண்டு இருக்கு. உண்மையாவே பெரிய மாடு. அங்க பாருங்க, மாடு நடந்து போகுது. அதுக்குள்ள மாடு நடக்கும் தானடி, பின்ன பறந்தாடி மாடு போறேன். அதுக்குள்ள நடந்து போகுதுங்க. அதுக்குன்னு போறதுக்கு ஒரு வே வச்சிருக்காங்க போல. அங்க அதுக்குள்ள போகுது மாடு. மாடு வாக்கிங் ரோட். இதுதான் என்ட்ரன்ஸ். இல்ல, இதுக்குள்ள நாங்க போகலாமா? பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பில்டிங்னு சொல்லி. இதுக்கு பிறகு எங்களுக்கு கூட யூஸ் ஆகாது. கூடையை நான் கொண்டு வரேன். ஒன்லி 100 விசிட்டர்ஸ் அட் அ டைமா. 100 பேர் தான் வந்து ஒரே அடியா வந்து பால் விடலாம். நம்ம தான் சும்மா கூடையை பிடிச்சிட்டு இருக்கோம் போல. இல்ல போட்டாங்க கூடைய மணி. இப்படியான வேலை செய்யறதை நான் கூட்டிட்டு வந்தேன் ஆண்டி. எடுபடி வேலை. எடுபடி வேலை. எங்க அம்மா சொன்ன நீ படிக்காட்டி எடுபடி வேலை செய்ய போவாங்க. இப்ப படிக்கும் எடுபடி வேலை சொன்னது பிள்ளை. ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. மேல ஏறி போகணும் தானே. வெளியேறுதல் தடையாம். டிக்கெட் எல்லாம் அவங்கட்டானே. இந்த முத்தல் வேலையில பார்க்க கூடாது. மாடு இருக்குல்ல. மாடுதுக்கா. அதுக்குள்ளே மாடு இருக்கா? ஆனா இதுக்குள்ள இருக்கிற மாடு குட்டி மாடு, அங்க இருக்கிற மாடு தான் பெருசு. ஸ்மெல் ஒன்று வருது என்ன? யா, இந்த மாடு சரியில்லை தங்க. அடி அதான் கட்டி போட்டு வெறும் பாலை கட்டில தங்க. அதுக்கு அந்த முன்னுக்கு வேற டிவைடர்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப இல்ல பால் கறந்து கொண்டு இருக்குடி. அங்கெல்லாம் பால் கறக்குது. எந்த மெஷின் கறக்குது மாட்டுல இருந்து. இங்க பாருங்க, பால் வந்து மெஷின் வந்து கறந்து கொண்டு இருக்கு. உங்க பால் ஸ்ப்ரே ஆகுது. தங்கம், ஓ நான் நினைக்கிறேன் அங்கே போ. இது நம்ம இப்படித்தான் பார்க்கணும். அமைதியா பேசட்டான், கத்தக்கூடாதா? இந்த இது வந்து ஒரு கண்டெய்னர்ஸ். இங்கே தான் பால் வரும். ஒரு கண்டெய்னர் ஆட்டையை போடுவோமா? ஒரு கண்டெய்னர் ஆட்டை போடு. நம்ம என்ன தங்க செய்யுது? ஒரு நல்ல பால் பழுதா பிடிச்சிருந்தாங்க. அதான் இதெல்லாம் சாணம். அந்த நடந்து பாருங்க மாடு, அதை இப்போ கழுவுறாங்க. அந்த மாட்டை கழுவி போட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாடு போகுது நடந்து. அங்க போகுது தொங்கல். வா, இந்த நடந்து வருது. டிவியில போட்டிருக்காங்க இன்னும் நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஆஃபீஸ், ஆக்கர் ஆஃபீஸ். இது வந்து டிவியில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்படித்தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லி. தங்கம் இங்கே வாங்க சொல்றேங்க. இப்ப இந்த ப்ராசஸிங்க காட்டுங்க எனக்கு வெளியிட்டு. இப்ப என்னண்டா மாடு எல்லாம் பாலோட ரெடியா வந்து நிக்குது. இங்க அங்கயா? இங்க 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 இந்த நிக்குது நிறைய மாடு. அதுதானே நிக்குது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாடு எல்லாம் பால் கறந்து முடியும். இந்த மாடு இதால அப்படி நடந்து போகும். ஓகே, இதெல்லாம் இவர் இப்ப பாலை கறந்து போட்டு நடந்து வராங்க. இப்ப அவங்க என்ன செய்வாங்கடா, அதுக்குள்ள என்ட்ராங்க. பாருங்க, ஒரு மாடு அந்த என்ட்ரன்ஸ்ல போய் நிக்குது. எல்லாம் சிஸ்டம் படி நடக்குது. அது பழகிட்டு தானே சின்னல இருந்து. அதே சாப்பிட்டு போட்டு அதே பாலை கொண்டு கொடுக்குது. அங்கே பாருங்க, அங்கால ஒரு மாடு இந்த என்ட்ரன்ஸ்ல நிக்குது, இங்கால ஒரு மாடு என்ட்ரன்ஸ்ல நிக்குது.
சரி அந்த இப்போ திறந்தோன்னா அது போகுதுண்ணே. திறந்துட்டாங்க. அதான் இப்போ இவ்வளோ மாடம் இந்த அளவு வரும். வாங்க அங்கால சைடு பார்த்து தெரியுமா? அப்போ போகிறோங்களா? அடுத்த ஆட்கள் இப்போ இதை யாரும் நின்று பாப்போன்னு சொல்லலண்ணே. அதே அதில் வேலையை செய்யுதுடாப்பா. அது தெரியும். அதான் சொல்கிறேன், மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லைண்டு. அங்கே பாருங்க, அந்த மாட்டுக்கு மங்கி இருக்கு. அந்த 3 தலைமுடி இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த மங்கி இருக்கு. மங்கி கட் அந்த மாட்டை கொஞ்சம் பாருங்க. ஓ அந்த மாதிரி மாடு எல்லாத்துக்கும் அப்படி இருக்குது. மங்கி இருக்கு அவங்களுக்கு. இதான் மங்கி கட்டா. பொறுங்க பாவம், அடுத்த ப்ராசஸிங்க பாவமா. ஆனால் கீழே நிற்கிறாங்க, கீழே ஹியூமன்ஸ் இருக்கு. இப்போ இந்த இருக்கிற கதை வந்து திறக்க இந்த மாடு வந்து உள்ளே போகும் நினைக்கிறேன். சரியா? மாடுலாம் உள்ளே போவாங்க. பாவமா என்ன நடக்குது? சரியா முடிய சண்டை பிடிக்காம பாட்டில் போகுது. மூடு க்ளோஸ் ஆகுது. அங்கே பாருங்க இப்போ வார. சரியா இது செய்யாது போகுதுன்னு. இது அது போயிட்டு ஃபர்ஸ்ட் அதில் நிற்கும். ஃபர்ஸ்ட்ல போய் நிற்குமா? அது எப்படி சரியா போகுது? எப்படி போகுது சரியா? அது போகும். இங்கே லைனுக்கு போகுது. அதுக்கு பழகிட்டு பார்த்தீங்களா? போயிட்டு நிற்கிது. உண்டாப்பா எப்படி? அது கடைசிக்கு முதல்ல நிக்கல. முதலாவது போற ஆள் முதலாவதுல நிக்குது. ரெண்டாவது போற ஆள் ரெண்டாவதுல நிக்குது. அவங்களே போய் அவங்கள லாக் பண்ணி கொள்றாங்க. ஓ மை காட். எப்படி? இது உண்மையா எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. இல்ல அது போன உடனே அதுல ஒன்று வந்து அதை தள்ளி வைக்குது. அங்க வேற ஒரு இது வந்து அதை மூடி நிக்க வைக்குது. மூடி நிக்க வைக்குது. அதை தள்ளி அதுல நிக்க வைக்குது. ஒன்று முன்னுக்கு போனா பின் ரெண்டாவது ஆள் போயில தானே. ஓ என்னடாப்பா அது? இதே மாதிரி தான் நம்ம வீட்லையும் வந்து ஒரு மாடு வருதுங்க. அந்த மாட்டுக்கு நீங்கள் ஒரு டைமுக்கு சாப்பாடு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த மாடு தொடர்ந்து அதே டைமுக்கு வரும். பாருங்க அந்த மாடெல்லாம் நான் விட்ட மாடெல்லாம் நடந்து போகுது. உண்மையா இதை வந்து எல்லாரும் பார்க்கணும்னே. உண்மையா நேரில் வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு இது வந்து சரியா டைமுக்கு கதவை மூடிடும். ஆக்கள்லாம் போய் சரியான மாடு ஆக்கல்ன்ற பாருங்க. ஏன்டா மனுஷன் மாதிரி அது செய்யறதுனால ஆக்கல்ண்டு வருது. ஒன்று போயிட்டு சரியா, இன்னும் ஒன்று, இன்னும் கடைசி மாடு. இதுக்கு பிறகு மாடு போயிடலாம். இதோட முடியுது. அதோட அந்த கேட்டும் க்ளோஸ் ஆயிருமா? இவர் போக க்ளோஸ் ஆயிடும். இனி இந்த மாடு போயிடலாம் உள்ளுக்குள்ள. விளங்குதா? எல்லாம் ஃபில் ஆயிட்டு இங்கால. இப்போ அந்த மாடு வேற எதுக்குள்ள போயிடாது. லொக் போடு படலையே. இங்கே வாங்க. லொக் போடு படுது. கேட் லாக் ஆயிட்டு. இங்கே அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அங்கே சைடு ரிலீஸ் ஆகிட்டு புறாலாம் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாப்பா. அதை எப்படி அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுது. வாங்க எக்ஸிட் தான். அவ்வளோதான். 50 வேலை ஃபார்ம் முடிஞ்சு. இந்த எக்ஸிட் ஃபினிஷ். பின்ன என்னடி மாடை வந்து இனி குளிப்பாட்டுறப்படி அதுக்கு பவுடர் போடுறப்படின்றாடி காட்டுவாங்க. அந்த ப்ராசஸிங் பால் செய்யற ப்ராசஸிங் டு விசிட் ஃபார்ம். இங்க போவோம் ஃபார்ம் பாப்போம். இங்கதான் மாடு. இங்க அங்க அவ்வளவு பெரிய மாடு இருக்கு. அங்கேயும் போய் பார்க்கலாம். நம்ம மனக்கு தங்க செடி நாத்தம் மனக்குது இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா மரியாதையா இருக்கு. செடி நாத்தம் அப்படிதான் சொல்லணும். கந்தாய் கந்தாய் சூப்பர். என்ன நீ மூக்க பத்திட்டு வரா? உனக்கு என்ன தலைமுடி. இதுல இன்னும் வழி இருக்காங்க சார். இது ஹால்ஸ்டைன் ஃபயர்சே. இது ஒரு மாடு, அது இன்னொரு மாடு. அது எனக்கு தெரியாமல. இப்ப நான் கேட்டேன் இது ஒரு மாடு அது ஒரு மாடுன்னு சொல்லி. நீங்க பாருங்க, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் 20 வருஷம் ஆளுமா
இல்லை ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டயரி பிரீட்ஸ் வித் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் தங்கம் 580 கிலோலேருந்து 700 கிலோ மட்டும் வளருமா இந்த மாடு. ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் எங்களோட ஷோல்டர் ஹைட்டுக்கு வளருமா மாடு. மில்க் ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு 40-50 லிட்டர் கறக்குமா. சயின்டிஃபிக் நேம் வந்து இங்கே இருக்குது. கோட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கோட் வித் யூனிக் டச் பேட்டர்ன்ஸ். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மாடு. அதர் நேம்ஸ் வந்து ஹாலிஸ்டீன் கேட்டல். லாங்விச்சி எவ்வளோ வருஷம் வாழுமெண்டா 20 years வாழுமா. அது 10 to 15 years. யா இப்போ இந்த மாடு வந்து இது வந்து ஆவரேஜ் வெயிட் வந்து 450 to 600. அப்போ அந்த மாட்டை விட இந்த மாடு வந்து கொஞ்சம் சின்ன மாடு. சார் நீங்கள் எத்தனை கிலோ? அதெல்லாம் கேட்கக்கூடாது. இதில் ஹைட் வந்து எங்களோட ஷோல்டர் ஹைட்டுக்கு வருமா. இது வந்து 20 to 30 லிட்டர் கறக்குமாம். அது வந்து நிறைய கறக்கும் பால். இது வந்து ரெட் அண்ட் ஒயிட் கோட்ஸ் வித் லைட் ஷேப்ட் ஹோன்ஸ். இதுக்கு வந்து கொம்பு இருக்குமா குட்டியா கொம்பு. இது வந்து 15 years வாழுமா. 10 to 10-15 வருஷம் வாழுமா. நமக்கு எந்த மாடு நல்ல இதுதான் இந்த மாடா இந்த மாடா கூட வந்து வாழணும், நிறைய பால் தரணும். அடுத்து வடிவாம தாரி இங்க வாங்க அப்பா, மனம் பொறுக்க முடியல மக்கள். இந்த பேரன் மாட்டுடு தங்கம். இந்த மாடுமே 450 கிலோ வேற தங்கம். இந்த மாடு தப்பி தவறி கூட தங்கம் கீழே விழுந்துட கூடாது. விழுந்தனா செத்து போயிருவேனா ஏண்டி எனக்கு இல்ல. அந்த ஊத்தனால சொல்றியா? ஊத்த அது ஜரா அங்க பாருங்க அது எப்படி படுத்திருக்கேன். அது ஆத்துல இருக்குடி, ஏதோ ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற மாதிரி. ஓ இங்க பாருங்க அந்த மாடு அந்த மாட்டுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுது, லவ் பண்ணுது. இல்ல அதுல காலையா அது இது செய்யுது. இங்க பாருங்க இது உண்மையா 400 கிலோ இருக்கு. அதுல தண்ணி குடிக்கிற இடம். அதுல பாட்டுல தண்ணி குடிக்குது, சாப்பிடுது, சுத்தி திரியுது, எல்லாம் செய்யுது. அங்க பாருங்க அந்த அந்த அங்க அந்த ப்ராசஸ் பாருங்க. மாடு வந்து போய் நிக்குது, அதை கிளீன் பண்ணி விடுது. அது அந்த அந்த பிரஷ் மாதிரி அதே போய் நிக்குதா? ஓ அது பாருங்க. அது கொஞ்ச நேரத்துல அது வந்து மாறி இடம் கொடுக்குது. அது ஃபுல்லா மாட்டை கிளீன் பண்ணி விடு. அதே போய் நிக்குதுன்னு. ஓ இந்த மாடு பிரெக்னன்ட் போல. இந்த முன்னுக்கு போய் நிக்குது மாடு. அதுல பால் மடிய பாருங்களேன், எந்த பெருசா இருக்கு. இங்க பாருங்களேன், நம்ம வந்து இந்த காரெல்லாம் கொண்டு போயிட்டு யூரோப்ல எல்லாம் வந்து இருக்கு, நிறைய பேர் தெரியும். காரை கொண்டு போயிட்டு நம்ம விட்டோம்னு சொன்னா அது கழுவும் தானே. அதே மாதிரி அந்த மாடை வந்து அது வந்து தொடச்சி வடிவா கிளீன் பண்ணுது. மாடு அதுல போய் நிக்குது கொடுத்துட்டு. எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்குதுதானே. அதாவது ஹியூமன்ஸுக்குரிய வேலையில் வந்து குறைவு. வாங்க அடுத்து பாபு. எனக்கு ஏதோ இதெல்லாம் வந்து பார்க்கல, இந்த IGA கேம் இருக்கு தானே. இந்த IGA கேம்ல வந்து வாரது போல இருக்கு. அந்த மேல ஒரு இங்க பாருங்க அதுக்கு குளிர் வேர்க்கு, அந்த அதுக்கு ஏர் கண்டிஷன், அதாவது ஹீட் வரக்கூடாது. இங்க பாருங்க அது மாடு இவ்வளவு பெருசு. இப்ப இது ரெஸ்டிங் டைம். ரெஸ்டிங் டைம். அதுக்கு பிடிச்ச மாதிரி அது சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம். ஒரு மாடும் இந்த இதுல படுக்கல, கீழே படுக்கல. அதுக்குரிய பெட் இல்லாம படுக்குது. இதுல சாப்பாடுறா பந்தா. இதுல சாப்பாடு எல்லாம் அன்லிமிட்டெட். ஆனா இந்த இருக்கிற மாடுகளுக்கு தெரியாது இந்த மாடை வச்சு எவ்வளவு உழைக்கிறாங்க. இதெல்லாம் தெரியும்னு சொன்னா இந்த மாடுல என்ன செய்யும் சொல்லுங்க. அந்த மாடு வலிக்கிட்டு போய் அது பாலை கொடுத்து அது காசை வாங்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூமை போட்டு படுக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூமை போட்டுட்டு அது படுக்கும். இப்படியான இடத்துல அது இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நட்ட மாட்டோட பார்க்கும்போது இதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தான். ஊர்ல இருக்கிற மாடு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, அங்கேயும் இங்கேயும் மலைஞ்சிட்டு டைம்ல அதுக்கு வடிவா, அதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு வடிவா, அதுக்கு ப்ரஷ் எல்லாம் போட்டு வடிவா சாப்பாடு கையிலே கொடுத்து தண்ணி கொடுத்து எல்லாம் செய்யறாங்க. வெயில்ல போக நமக்கு எப்படி செய்ய மாட்டாங்க. வெயிலும் இல்லையே, வெயிலும் இல்லை. அடுத்தது இந்த ஊர்ல இருக்கிற மாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடம்புல எல்லாம் வந்து மாக்கு வச்சிருப்பாங்க, அந்த குறி வச்சிருப்பாங்க.
இதுக்கு அப்படிப்பட்ட சித்திரவதையும் இல்ல. சித்திரவதையும் இல்ல. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இங்கால டேஞ்சரா இருந்தாங்க. இதுல வாங்க அந்த டேஞ்சர் போக கூடாது மங்கள. நான் போய் இருப்பேன். சரி போமா பே. வாங்க போவோம். வாங்க போவோம். ஆனா பாக்கைக்குள்ள நல்லா தந்தாங்க இருக்குது. உங்களை தூக்கி போட்டு இல்ல 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 இங்க நான் போறேன். பை. சத்தியமா எனக்கு இல்லாதா இல்ல. Keep eye on your children. புள்ளையில கூட்டிட்டு வந்தா புள்ளையில பாத்து கொண்டே இருக்கு. வாங்க நான் உங்களை கவனமா கூட்டிட்டு போறேன். சரியா? நான் சொல்றத கேட்டிருங்க. சரியா? இதுல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு. கவனமா கவனம். வைங்க. ரைட். இங்க மேல ஸ்டெப் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. குட் பாய். குட் பாய். இவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஓ மை காட். இங்க மேல இதுடாப்பா புகை. தங்கம் புகை இல்ல தங்கம், அது முகில். முகிலா? ஓ போமா போதாம நீ நின்று என்ன இது போ. எங்க தங்கம் இந்த பால் எடுத்து அந்த ப்ராசஸிங் காட்ட மாட்டாங்களா? அதாவது அதெல்லாம் காட்டினா நம்ம செஞ்சு நீ ஒரு மாடை பிடிச்சிட்டு போயிட்டு நீ பிறகு செஞ்சிருவிய எப்படி? நீ ஒரு மாடை வாங்கி நான் செஞ்சு சொல்றாங்களா? பசு நெய் எல்லாம் இருக்காண்டி. இந்த இருக்கு. இங்க இருக்கிற 50 வேளை மில்க் எல்லாமே இங்க தான் தயாரிக்கப்படுது. மாடு கத்துது. ஒரு ஆளுக்கு 100 ரூபானே? இல்ல இதாலே போலாம். 200 இதால போமே. இது என்னது தங்கம்? இங்க இருக்கு எக்ஸிட். அது நம்ம வந்த வழி. இங்கல போ. அது எக்ஸிட்டா? மனசுல கூட இல்ல இறங்கலாம். For weaving goat. rabbits இருக்காங்க. rabbits என்னதுக்கு இங்க? rabbits, cows, goats, bulls இருக்கா. Oh my god. இங்க இதெல்லாம் இருக்காங்க. உணவகம் இருக்கு. உணவகம் எல்லாம் இருக்கா. அங்க எனக்கு ஒரு டீ வாங்கி தரீங்களா? இங்க வேற இந்த வியூ நல்லா தந்தாங்க இருக்கு. காத்து அடிக்குது சும்மா வேற லெவல்ல. இந்த பாருங்க. Do not feed the animals. அனிமல்ஸுக்கு வந்து நாங்க சாப்பாடு கொடுக்க கூடாது. Do not feed animals. அந்த ஒரு மாடு கத்துது. எல்லாம் அதிர இடத்துக்குள்ள இருக்கு பாருங்க. இந்த ஒரு மாடு வந்து எவ்வளவு விலை வரும் நினைக்கிறீங்க? இது லட்சக்கணக்குல போகுந்தாங்க. இப்ப நார்மலா நம்ம ஊர்ல இருக்கிற மாடே 4 லட்சம் 5 லட்சம் பண்றா. ஒண்ணு 30 லட்சம் போகுமா? அப்ப என்ன கார் விலடாப்பா. என்ன கார் வில ஒரு மாடு. அங்க வேற அங்க க்ளீன் பண்றாங்க. இதுக்கு வெட்டனரி டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க. அங்க இருக்காங்க. இங்க பாருங்க சனி ஆனா போகுது. தானா க்ளீன் பண்ணுது. தானா க்ளீன் பண்ணுதா? இந்த இருக்கு அந்த புல்லுக்கட்டை உடம்ப க்ளீன் பண்றது. அப்படியே பிரஷ் தாங்க. பிரஷ். வா போ. இதால போயிடாது. போலாமா? டேஞ்சர் ஓட்டுக்கா இல்ல? இல்ல இதால போகலாம். இல்ல பிடிச்சிருங்க. விழுந்தாலும் அதை பிடிக்கிறது. கல்லடி பிரிட்ஜ்ல நான் போகும்போதே கண்ணை மூடிட்டு தான் போறேன். நான் கண்ணை மூடிட்டு போயிடாத. இனி உன்ட எக்ஸாம் மட்டும் அப்புறம் எங்கேயும் போய் இங்க வேற நம்ம பக்கத்துல பாக்கலாம். இங்க மாடு பக்கத்துல பாக்கல. இறங்குங்க மேடம். தட்டி பகால்
சூப்பர் ஸ்பாட் ஒன்று இருக்குண்ணே இருக்கிறது. இங்க எப்படி வியூ பாயிண்ட் அது நியூசிலாந்து ஃபார்ம். இங்க வாங்க, இங்க பாருங்க மாடு இந்த இருக்கு. ஹாய். இங்க பாருங்க அந்த மாடு என்ன பாக்குது. உன்னை பாக்குதா? வாங்க வாங்க ப்ரோ. பாருங்க அது பிச்சு சாப்பிடுது. அதுல இருக்கிறது சாப்பாடு காணாது போல. காணாது. போய் இருங்க ஓடி போய். கூட எங்க வச்சுட்டு போவா? கூட கவனம், கூடையை மிஸ் பண்ணிடாத. 2 கூட அத்தா பத்தி எப்படி இருக்கு லொக்கேஷன் மட்டும் பாருங்க மக்களே. என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? சரியான குளிரா இருக்கு, பட் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? யா. ஐ ஓகே. யா ஓகே தங்கம். வாங்க நீங்க இந்த வியூ பாயிண்ட்ல நில்லுங்க, நான் உங்களோட போட்டோ எடுக்கிறேன். நல்லா இருக்கு தங்கம். நீ இந்த இது கவர் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் எவ்வளவு வடிவா இருக்கு. கவர் பண்ணி காட்டுனா அவங்களுக்கு. சரியான குளிரா இருக்கு தங்கம். குடு குடு இப்படி சுத்தும். சுத்து 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 சுத்துடி. நீங்க லூசண்டா உங்களோட சேர்ந்து சுத்து 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 சுத்து. அதாவது அம்பே விலைக்கு வந்தோம்னு சொன்னா நாங்க வந்து சுத்தி 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 அந்த மாடு சுத்துற மாதிரியே நீங்க சுத்த வைக்கிறீங்க. இப்ப தலை சுத்துதா? சுத்துது.